ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம்ஸ் சஜீவஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐ தமிழ் டெஸ்ட்டு 15வது டெஸ்ட் பார்க்க போகிறோம். 14 தேர்வுகள் வரைக்கும் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. அது வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் எஸ்ஐ அண்ட் பிசி அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து தொடர்ந்து அட்டன் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு ப்ளஸ் டெஸ்ட்டு 15 வரைக்கும் போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா 9th 10th ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் உங்களால், ஓகேங்களா? ஸோ தமிழ் 9ஆம் வகுப்பு முதல் 2 இயல்கள் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம தேர்வு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? முதல் கேள்வி, வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் எந்த நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியைன்னு இருக்குது, இங்கே தவறாக இருக்குது. வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, முதல் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆன்சர் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தே ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள். நான் ஆன்சர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வாய் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் ஆண்பால். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு செகண்டு. அடுத்து மூக்குன்றது என்னது, பெண்பால். ஸோ மூக்குன்றது பெண்பால்னால ஆன்சர் 3ன்னு வரணும். அடுத்து கண்ணுன்றது பொதுப்பால், அப்போ 1ன்னு வரணும், ஓகேங்களா? ஸோ அப்போ 2 3 1 தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் 2 3 1. மூன்றாவது கேள்வி, இலங்கை, மொரிஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழ். திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் முற்றிலும் இல்லாமல் இருப்பது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த கூற்று சரி, எந்த கூற்று தவறு, இதுதான் வந்து கேள்விகளாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இ மட்டும் தவறு, ஓகேங்களா? பிறமொழி தாக்கம் முற்றிலும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது தவறு, ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய தமிழ்லையுமே சில மற்ற சொற்கள் வந்து இடம்பெற தான் செய்யுது. முற்றிலும் இல்லாமல் இருக்குது அப்படின்றது அர்த்தம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ வந்து ஆனால் இருக்கக்கூடிய சொற்களை எடுத்தாலுமே நம்மளோட தமிழ்மொழி நிலைத்து நிற்கும் அப்படின்றது சரிதான். நாலாவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் வந்து எந்த கூற்றானது சரி? கவிஞர் ஈரோடு தமிழன்பன் தமிழ் ஓவியம் கவிதை குறித்து முடிவுரையில் ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். இரண்டாவது கூற்று, ஈரோடு தமிழன்பன் சிறுகதை வடிவில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். இதில் எந்த கூற்று சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல் கூற்று பார்க்கலாம். ஆன்சர் முதல் கூற்று தவறு. காரணம் முடிவுரைன்னு வராது, ஆன்சர் என்ன வரணும், முன்னுரை அப்படின்றது வரணும். இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிறுகதை வடிவில் அவருடைய படைப்புகளை வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சரி தான் இது, ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 2 மட்டும் சரி அப்படின்றது சரி. சிறுகதை வடிவிலையும் அவர் வெளியிட்டிருப்பார், பொது கவிதைகள் வடிவிலையும் வெளியிட்டிருப்பார். தமிழ் கொண்ட 100 வண்ணங்களில் 100ஆவதாக அமைந்த வண்ணம் எது? ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். இது வந்து தமிழ் விடு தூதில் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் இடை மெல்லிசை வண்ணம் 100ஆக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஈராக 100ன்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அப்போ இடை மெல்லிசை வண்ணம் தான் 100ஆவதாக அமைந்த வண்ணம். சைபர் ஸ்பேஸ் கலைச்சொல் தருக. ஸோ இது வந்து இந்த பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, துணைப்பாட பகுதி, அதிலேருந்து எடுக்கப்பட்டது. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இணையவெளி, ஓகேங்களா? சைபர் ஸ்பேஸ்ன்றது இணையவெளி, சைபர் கிரைம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அதுதான். ஓகே, அடுத்து பார்க்கலாம். நேவி என்பது கிரேக்க சொல். உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளில் ஒன்றாகவும் திகழ்வது வந்து கிரேக்க மொழி அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா? ஆன்சர் 2 மட்டும் சரி, ஓகேங்களா? ஸோ நேவி என்பது கிரேக்க சொல்லா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஆங்கில சொல், ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னன்னு வரணும்னா ஆங்கிலம் அப்படின்னு வரணும். ஸோ 8வது கேள்வி பாருங்கள். 8 என்பதன் தமிழ் எண் என்ன? ஆன்சர் ஆ, ஓகேங்களா? ஸோ கடலை, உருண்டையை, இங்கனம், சப்பி, ருசித்து, சாப்பிட்டு, எடுத்து, அதை, கூடையில், கட்டு, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கான ஷார்ட்கட்டு. அப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 8வது நம்பர் கேட்டிருக்காங்க. 8வதுக்கு நேரம் என்ன இருக்கும், ஆ இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தெரியாதவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லோரும் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. மகிழ்நன் மெல்ல வந்தான், இதில் என்ன அடை இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் வினையடை.
வந்தான் அப்படின்னு போடலாம். மகிழ்நன் வந்தான்னு போட்டிருந்தாலே போதும். இதில் வந்தான்றத எப்படி வந்தான்னு சொல்லியிருக்காங்க. மெல்ல வந்தான். ஓகேங்களா? வந்தான்றது ஒரு செயல். செயலை குறிக்கக்கூடிய ஒரு அடையாக இருக்கனால இது வினையடை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும் உறுப்பு எது? ஆன்சர் இடைநிலை. நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தான். இது எந்த தொடரில் உள்ளது? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் தன்வினை. தமிழ் விடு தூதுவில் உள்ளது படி பொறுத்துக. 8 என்பது கீழ்கண்ட எதற்கு வரும்? அதாவது தமிழோட தூது இருக்குள்ள அதில் இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்ததுலேருந்து இந்த கேள்வி வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 8ன்றது எதுக்கு குறிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். 8 வனப்பு கொண்டது தமிழ்னு கொடுத்துருப்பாங்க. வனப்புனா அழகு. ஓகேங்களா? மொழி ஆய்வறிஞர் என்பதன் மொழிபெயர்ப்பு என்ன? இது வந்து புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. கவிஞர் வாலி அந்த இதுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். மொழி ஆய்வறிஞர் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆன்சர் ஃபைலாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றது மொழியியல்னு சொல்லுவோம். பாலிகிளாட் அப்படின்றது வந்து பன்மொழி அறிஞர் தான் பாலிகிளாட்னு சொல்லுவோம். ஃபோனட்டிக்ஸ் அப்படின்றது ஒளியியல்னு சொல்லுவோம். அசைவித்தது இது எந்த வகையான வினை? அசைவித்தது இது எந்த வகையான வினை? ஆன்சர் பார்க்கலாம். பிறவினை. ஓகேங்களா? ஸோ பிறவினைன்னு வந்துட்டாலே வி, பி இதெல்லாம் வந்து வந்திருக்கும் சென்டென்ஸில். இதில் வி வந்திருக்கு. ஸோ ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் ஜூன் 5. ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜூலை 15 காமராஜரின் பிறந்த தினம். காமராஜரின் பிறந்த தினம் நம்ம என்னவா கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின். எந்த ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார் சர் ஆர்தர் காட்டன் என்பவர்? சர் ஆர்தர் காட்டன் வந்து ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஸோ வந்து எந்த அணையின் குறுக்க வந்து கட்டியிருப்பார் அப்படின்னா ஆன்சர் கோதாவரி ஆற்று. எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1873 கட்டியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கூவல் என அழைக்கப்படுகிறது. பூட்டை கிணறு என்பது கமலை நீர் பாய்ச்சும் இருக்கக்கூடிய அந்த அமைப்புள்ள கிணறு தான் பூட்டை கிணறு. குமிழி ஊற்று அப்படின்றது வந்து அடிநிலத்திலிருந்து நீர் வந்து கொப்பளித்து வருவதுன்னு சொல்லுவாங்க. கேணின்றது வந்து ஒரு ஆழமாக இருக்கக்கூடியது, கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடியது, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? பாப், ராஸ், கிரிம் முதலானோர் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை எந்த ஆண்டு மேற்கொண்டனர்? இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அறிஞர்களும் வந்து நம்ம தமிழ் மொழிக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லாவே வந்து என்ன பண்ணணும், படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஆன்சர் 1816 ஆண்டு. 1856 ஆண்டுன்றது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து கால்டுவெல் அவர்கள் வெளியிட்டிருப்பார். தமிழில் மரம், மலையாளத்தில் மரம், தெலுங்கில் மானு, கன்னடத்தில் மரம் என மரம் என்னும் ஒரு பெயர் வழங்குகிறது என்பதனை எந்த நூலின் வாயிலாக அறியலாம்? ஸோ இது வந்து அந்த பாக்ஸ் இருக்கும். பாக்ஸுக்கு கீழே குட்டி லெட்டர்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கரெக்டாக நோட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் அவர்கள் எழுதியிருப்பார். ஓகேங்களா? பாக்ஸுக்கு கீழே குட்டியாக இருக்கும், எடுத்து பாருங்கள். ஸோ இதுலேருந்து வேறு என்ன தெரிஞ்சுக்கலான்னா தெலுங்கில் மானுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழுக்கு உரிய வண்ணங்களில் முதல் வண்ணம், அதாவது இப்போ நம்ம லாஸ்ட்டில் வந்து 100வது வண்ணமாக எது இருக்குன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ இவங்க கேட்குறது முதல் வண்ணமாக இருப்பது எது? ஆன்சர் குரில். குரில் என்பது முதல் வண்ணம். இடை மெல்லிசை என்பது கடைசி, அதாவது 100வது வண்ணமாக இருப்பதாக சொல்லி படிச்சிருப்பாங்க இந்த பாடலை. கானி என்னும் பெயர் எந்த எண் அளவினை வந்து குறிப்பதாக இங்கே வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஞாபகம் வச்சு மற்ற எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ காணி அப்படின்றது எதை குறிக்கக்கூடியது அப்படின்றத ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ காணி என்பது 1/80 என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை இப்போ முக்காணின்னு கேட்குறாங்க. காணினா 1/80 நான் மனப்பாடம் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. முக்காணின்னு கேட்டால் 3, முக்காணினா 3 × காணி.
காணியோட அளவு என்னது 1/80. அப்போ ஆன்சர் என்ன வரும் 3/80. இது காணி, அதாவது முக்காணின்னு கேட்டால் ஓகேங்களா. ஸோ இது ஒருவேளை முக்காணின்னு அவங்க கேட்காம ஒருவேளை வந்து எடுத்துக்காட்டுக்கு இப்போ அரை காணின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அரை காணின்னு என்னது அரை, காணினா என்னென்னு போடுவோம் 1/80ன்னு போடுவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ அரை காணினா 1/80. இப்போ இதை ரெண்டையும் பிரிக்க போடணும் இந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து போடும்போது ஈஸியாக வந்துடும். சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மகிழ்நன் மெல்ல வந்தான் இதில் பெயரடை இடம்பெற்றுள்ளது. இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று தவறு. காரணம் வந்து மெல்ல வந்தான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. மகிழ்நன் மெல்ல வந்தான் அப்படின்னா இது வினையடை. ஏன்னா மெல்ல வந்தான்றது ஒரு செயலை குறிக்கக்கூடியது, பெயரை குறிக்கக்கூடியது கிடையாது. எழுத்துப்பேறு என்பது பகுபத உறுப்புகளுள் பகுதி மற்றும் விகுதிக்கு நடுவில் வந்து காலத்தை உணர்த்தி வரும் ஒரு மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எழுத்துப்பேறுன்றதுல சரியானதாக இடம்பெற்றிருக்கா அப்படின்றதான் இவங்க கேட்டிருக்க கேள்வி. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் தவறு. காரணம் காலத்தை உணர்த்தாமல் வருவது தான் வந்து எழுத்துப்பேறு. இங்கே காலத்தை உணர்த்தி வரும்னு கொடுத்துருப்பாங்க, இது தவறு. சனி நீராடு என்னும் கூற்று யாருடையது? ஆன்சர் ஔவையார். வள்ளலார் 1823ஆம் ஆண்டு பிறந்து 1874ஆம் ஆண்டு இறந்திருப்பாங்க. 2, 3, 4ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் மொழி பொறுத்த வரைக்கும் பட்டமரம் அப்படின்ற கவிதையுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இளங்கோ அப்படின்றது வந்து பட்டத்து இளவரசர்கள் அவங்கள மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பெயர் வைக்கக்கூடியதாக இளங்கோன்ற பெயர். கவிஞர் தமிழ் ஒளி காலம், அதாவது வந்து என்ன அப்படின்னா கவிஞர் தமிழ் ஒளி அப்படின்றவரை பற்றி வந்து இங்கே காலத்தை கேட்டிருக்காங்க. கவிஞர் தமிழ் ஒளி வந்து பட்டமரம்ன்ற இதை வந்து எழுதியிருப்பார் அப்படின்றத இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஸோ ஆன்சர் என்ன பார்க்கலாமா? ஸோ ஆன்சர் 1924 முதல் 1965. ஸோ இதை எப்படி நம்ம வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஒளி லைட் அப்படி பிரகாசமாக தெரியும். எப்போது 65 ரோட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நம்ம கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்குள்ள லைட்டு வச்சு அப்படி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. பிரகாசமாக இருக்கும் அந்த இடம் மட்டும் அப்படின்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்னா அந்த இல்லைன்னு சொல்கிறேன் 65 எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா ஒரு நாளில் 24 ஹவர்ஸும் நம்மளுக்கு வந்து வெளிச்சமாகவே தான் இருக்கணும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும், ஒளி ஓகேங்களா, ஒளி மிகுந்ததாகவே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க, நோ ப்ராப்ளம் ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். மொத்தம் வந்து 25 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். 25 மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஆள்ன்றதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு. ஏன்னா அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் வரும்போது அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரும் ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீ எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க ஓகேங்களா. தேங்க்யூ.